எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 20வது ஸ்லோகம். 20வது ஸ்லோகம் என்ன இன்னைக்கு? ஆ 20வது ஸ்லோகம் ரிஷிர்நாம்னாம் சகஸ்ரஸ்ய வேதவியாசோ மகாமுனி சந்தோ அனுஷ்டுப் ததா தேவோ பகவான் தேவகி சுபா. இதான் இன்னைக்கு சொல்ல போகிற ஸ்லோகம். இதுதான் 20வது ஸ்லோகம். இதை எப்படி சொல்லணும்னா, ரிஷிர்நாம்னாம் சகஸ்ரஸ்ய வேதவியாசோ மகாமுனி சந்தோ அனுஷ்டுப் ததா தேவோ பகவான் தேவகி சுபா அப்படி சொல்லணும். சுப தேவகி சுபா சுபஹா அப்படி வரணும். ரிஷிர்நாம்னாம் சகஸ்ரஸ்ய வேதவியாசோ மகாமுனி சந்தோ அனுஷ்டுப் ததா தேவோ பகவான் தேவகி சுபா அப்படி சொல்லணும். இதில் ரிஷிர் நாம்னாம்ன்றது பார்த்தீங்கன்னா, ரிஷின்னா ரிஷினா முனிவர். ரிஷிர் நாம் ரிஷிகள் சொன்னது. நாம்னா பெயர்கள். இத்தனை பெயர்களை நிறைய பெயர்கள் இருக்கிறதுனால நாம் 2 தரம் இந்த இடத்துல இந்த வருது பாருங்க. அதெல்லாம் மிதுன வார்த்தை. இதுதான் நாம் வருது பாருங்க. ரிஷி நாம்னா பெயர்கள் தான். இந்த இடத்துல பெயர்கள்ன்ற ஒரே வார்த்தை தான். இன்னொரு நாம்னு வர்றது இதுதான் மிதுனம். 2 வார்த்தை சேர்ந்து வருது பாருங்க. அதான் ரிஷிர் நாம் சகஸ்ரஸ்ய. சகஸ்ரம்னா 1000. நம்ம மொழியே சொல்லிருக்கேன். 1000ன்றது அதாவது ஏகம்னா 1, தசம்னா 10, சதம்னா 100, சகஸ்ரம்னா 1000. அதுதான் இதில் சகஸ்ரம்னா 1000 நாமங்கள். அதனாலதான் சகஸ்ரநாமம்னு பேர் இருக்கு. விஷ்ணு சகஸ்ரநாமன்றது பேரு 1000 நாமங்கள்ன்றதுனால தான் இந்த சகஸ்ரநாமங்கள். இந்த ரிஷி நாம் சகஸ்ரஸ்ய, இந்த சகஸ்ரஸ்ய ரிஷி சகஸ்ரஸ்ய நாம் ரிஷின்னு சொன்னோம்னா கரெக்டா வந்துடும். 1000 நாமங்களை சொன்ன ரிஷி. சகஸ்ரஸ்ய நாம் ரிஷி அப்படின்னம்னா 1000 நாமங்களை சொன்ன ரிஷி யாரு? வேதவியாசோ. வேதத்துக்கெல்லாம் வேதத்தை எல்லாம் படைத்த, வேதத்தை எல்லாம் சொன்ன வியாச முனிவர். வேதம்ன்றது இந்த இடத்துல என்னன்னா மகாபாரதம். மகாபாரதத்தை இது பண்றது வியாசர் தான் இல்லையா? அதனால அந்த வேதம் மகாபாரதமே ஒரு வேதம் தான். அது இதிகாசங்கள்லாம் வேதம் தான். வேதத்தோட ஒரு இன்னொரு வடிவம் தான் அது. அதனால வேதவியாசம், வேதத்தை சொன்ன வேத வியாசர் மகாமுனி. சாதாரண முனிவர்கள்ன்றது வேற, மகாமுனின்றது முனிவர்களுக்கெல்லாம் பெரியவராக விளங்குறவர். அதான் வேதவியாசோ மகாமுனி. வேதவியாசர் யார் தெரியுமோ உங்களுக்கு? சத்தியவதியோட புள்ள. பராசரருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்த புள்ள. அதாவது பீஷ்மரோட அம்மா ஆகணும் ஒரு மீனவ பெண்ணுக்கு பிறந்த அம்மாவான மீனவ பெண் சத்தியவதிக்கு பிறந்த பிள்ளைதான் வேதவியாசர். அதை நான் அப்புறம் சொல்றேன். அது ஒரு கதையாவே இருக்குது. வேதவியாசர் அதுதான் சந்தனுவோட பிள்ளைதான். சந்தனு ராஜாவுக்கு பிள்ளை முறையாகணும். அவரோட பிள்ளை இல்லை அது. ஆக்சுவலா சத்தியவதின்றவருக்கும் சத்தியவதின்ற பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கும் இவருக்கும் பராசரருக்கும் பிறந்த பிள்ளைதான் வேதவியாசர். ஓகே, அது இதுல உபகதை இதுல வந்துட்டு சாரி, அது இருக்கட்டும். சந்தோ அதான் ரிஷிர் நாம் சகஸ்ரஸ்ய வேதவியாசோ மகாமுனி சந்தோ அனுஷ்டுப் ததா தேவோ பகவான் தேவகி சுபா. இதுல ரிஷிர் நாம்னா சகஸ்ரஸ்ய வேதவியாசோ மகாமுனி. வேதவியாசர் சொன்ன ரிஷி. அவர் சொன்ன 1000 நாமங்கள். அதுதான் சகஸ்ரஸ்ய நாம் ரிஷி வேதவியாசோ மகாமுனி. சகஸ்ர நாமங்களை சொன்ன ரிஷி யாருன்னா வேதவியாசர். இதை யார் சொல்றது? பீஷ்மர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பீஷ்ம உவாச்சான்னு 10வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சோம் இல்லையா? பீஷ்மர் சொல்றாருன்னு ஆரம்பிச்சோம் இல்லையா? பீஷ்மர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது பீஷ்மர். இப்ப அவர் சொல்றார், எனக்கு சொன்னது யாருன்னா, இதையெல்லாம் சொன்னது யாருன்னா வியாசர் இந்த 1000 நாமங்களை எனக்கு சொன்னார்னு அர்த்தம். அந்த மாதிரி சந்தோ அனுஷ்டுப் ததா தேவோ பகவான் தேவகி சுபா. இதுல சந்தோன்றது பாத்தீங்கன்னா, சந்தோன்னா சந்தம்னா அந்த இது படிக்கிறது, முறைப்படுத்திக்க சொல்றது. நம்ம இதுல சந்த வரிசைன்னு பாடல்கள்ல சந்த வரிசை வருதா, கரெக்டா வருதான்றதை பார்ப்போம். அதே மாதிரி இதுல தமிழ்ல பாத்தீங்கன்னா, நீங்க அந்த இது எழுதும்போது அதுதான் அந்த இப்ப இலக்கணப்பிழை வராத எழுதுறதுக்கு பாருங்க, அதுதான் சந்த வரிசைன்றது. அதுதான் அந்த அந்த இதோட அடுக்கு மொழியோட சொல்லணும். இலக்கணப்பிழையும் வரக்கூடாது. இலக்கணப்பிழை வராத எழுதுறது தான் சந்தோன்றது. அதான் சந்தோ. அனுஷ்டுபுன்றது பாத்தீங்கன்னா, அணுன்னா தொடர்ச்சி. அணுங்கிறது தொடருது.
அஷ்டம்னா 8. அணு அஷ்டம் பூ. பூன்றது இந்த இடத்துல வந்து ஒரு துணை சொல், அதனால அதுக்கு தனியா அர்த்தம் கிடையாது. அணுன்றது வந்து தொடர்ச்சின்னு அர்த்தம். ராமா அனுஜன். ராமானுஜருக்கு பேர் ராமானுஜர்னு வந்தது. ராம அனுஜர். ராமானுஜர் தான் இந்த ராமன் கிடையாது. இந்த நம்ம இந்த ராமர் கிடையாது. நம்ம நம்ம நமக்கு வர ராமாயணத்துல வர ராமர் கிடையாது. ராம அனுஜன்றது ராமன்றது வந்து இதுல பலராமர். இந்த இடத்துல ராமன்றது பலராமர். பலராமர் அனுஜன்னா பலராமருக்கு அடுத்த தம்பி. அனுஜன்னா தம்பி, அனுஜின்னா தங்க. அப்ப அதாவது தொடர்ந்து வந்தவா. பலராமரை தொடர்ந்து பிறந்தவர் இவர் கிருஷ்ணன். அதனால அனுஜன்னா ராமானுஜன்னா பலராமரை தொடர்ந்து பிறந்த கிருஷ்ணனோட பேர் தான் அது ராமானுஜன்றது. அப்ப ராமானுஜரோட பேர் வந்தது காரணம் அது. ராம அனுஜன்றது வந்து பலராமருடைய தம்பி. அனுஜன்னா தம்பி, அதான் அவருடைய தம்பி, அவரை தொடர்ந்து பிறந்தவர் தான். இது இந்த இடத்துல அணுன்றது வந்து தொடர்ச்சியா 8 வாக்கியமா வருதுன்னு அர்த்தம். அணு அஷ்டம். அணு அஷ்டம்னா தொடர்ந்து 8 வாக்கியமா. அணு அஷ்டம். பூன்றது தொடர்ச்சிது. தொடர்ந்து 8 சொற்களா நம்மளுக்கு அவரோட பெயர்களை சொல்லிட்டு இருக்கா. 8 வார்த்தைகள்னு வச்சுக்கோ. ஒவ்வொரு பாடலும் 8 வார்த்தைகள். முன்னாடிலாம் அது 8 வார்த்தைகளா தான் இருந்தது. நமக்கு புரியலன்னு தான் இப்ப சஹஸ்ரநாமத்துல வந்து அதை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு 8ன்றது கூட அவசியம் இல்லை. அதை வந்து இதுல கூட பாருங்க, ரிஷிர்நாம் சகசிரஸ்ய வேத வியாசோ மகாமுனி 4, சந்தோ அனுஷ்டு ததா தேவோ பகவான் தேவகி சுதா 4, 8 வருது இல்லையா. சில இதுல 10 கூட வரும். அது வந்து நமக்கு புரியலன்றது. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருந்தது. 8 தான் இருந்தது. 8 வார்த்தையா தான் இருந்தது. அந்த 8 வார்த்தையா சொல்லும் போது ரொம்ப நல்லடா போய் நமக்கு புரியாம போயிடுறதுக்காக அது சில வார்த்தைகள்ல 10 மாத்தி அதெல்லாம் பிற்காலத்துல வந்தவா அதை பண்ணினது. அவர் சொன்னது, இவர் சொன்னது, பீஷ்மர் சொன்னது வேற மாதிரி தான் சொன்னார். வியாசர் வந்து பீஷ்மருக்கு சொன்னது 8 வார்த்தை. பீஷ்மர் வந்து பாண்டவர்களுக்கு சொன்னது 8 வார்த்தையா தான் சொன்னார். ஆனா நமக்கு புரியலன்றதுக்காக அதுக்கப்புறம் அதை 8 வார்த்தையை சில இடத்துல 10 வார்த்தையெல்லாம் கூட ஆக்கியிருக்கான். அது மாதிரி சொல்லியிருக்கா. அதே மாதிரி ஒரு வார்த்தையில 2 பேர் 3 பேர்லாம் கூட வரும் சில இடத்துல. ஒரே வார்த்தையில 3 பேர்லாம் கூட வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து 108 ஸ்லோகத்துல வந்து 1000 வார்த்தையை கொண்டு வரணும்னா ஒரு வார்த்தைக்கு ஒரு பாட்டை அதான் ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு ஸ்தோத்திரத்துக்கு வந்து 10 வரணும் இல்லையா, 10 பேர் வரணும் இல்லையா. அதனால சில இடங்கள்ல ஒரே வார்த்தைக்கு வந்து ரெண்டு பேர் 3, ஒரு வார்த்தைக்குள்ளேயே 2 பேர் 3 பேர்லாம் கூட வந்துடும். அதனால அதை நம்ம கணக்கெடுக்க முடியாது. இதுல வந்து சந்தோ அனுஷ்டுப்னா 8 வார்த்தையா கொடுத்துருக்காரு. அப்ப அனுஷ்டுபு ததா தேவோ. ததா தேவோன்றது வந்து ததான்னா தாதான்னா தலைவர், தேவர்களுக்கெல்லாம் தலைவர். அதான் இந்த தேவர்களுக்கெல்லாம் ததா தேவன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவர். யாரு? பகவான் பெருமாள் தான். மகாவிஷ்ணு தான் பகவான். தேவகி சுபகா. சுபான்னா பையன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சுபன்னா பையன். சுபன் அப்படின்னா பையன். சுபத்ரன்னா பையன். சுபத்ரன்னா பிள்ளை, ஞாபகம் வச்சுக்கோ. பௌத்திரன்னா பேரன். தௌத்திரன்னா கொள்ளு பேரன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து சுபான்றது வந்து பிள்ளைன்றதை குறிக்கும். தேவகி சுபா. தாதான்னா அப்பா. தாதான்னா அப்பான்னு ஒரு பேரு. இந்த இடத்துல தாதான்னா தலைவன்னு ஒண்ணு உண்டு. தாதான்னா அப்பாவுக்கும் தாதான்னு பேரு. இவற்றிற்கெல்லாம் தலைவன். அதான் தாதா தேவோ பகவான் தேவகி சுபா. தேவகி மைந்தனான கிருஷ்ணன் தான் இதுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு வியாசர் பீஷ்மருக்கு சொன்னதா பீஷ்மர் வந்து பாண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பீஷ்மர் சொல்லிட்டு இருக்கிற இதுதான் இது. தேங்க்யூ.
கன்க்ளூஷன் சொல்லலையே. இதில் கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த தேவகி மைந்தனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் 1000 நாமங்களை 8 வார்த்தைகளாக தொடர்ச்சியாக சொன்ன பெயர்களை, அதாவது இப்போ சொல்ல போகிற பெயர்கள் அர்த்தம், தொடர்ச்சியாக சொல்ல போகும் பெயர்களை எனக்கு பகவான் விஷ்ணுவின் அவதாரமான வியாசர் அருளி செய்ததாகும் அப்படின்றது இதனோட கன்க்ளூஷன். அதுதான். தேங்க்யூ.